பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் இணை இயக்குநர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இறப்பதற்கு முன் கடிதத்தில் அவர் எழுதியது என்ன? அதிர்ச்சி தகவல்கள் இதோ. சென்னை புளியந்தோப்பு வ.உ.சி. நகர் முதல் தெருவை சேர்ந்தவர்கள் லெனின், லதா தம்பதியர். இவர்களுக்கு வானரசன் மற்றும் ஸ்ரீதரன் என 2 மகன்கள் உண்டு. இவர்களில் ஸ்ரீதரன் என்பவர் SRM கல்லூரியில் விஸ்காம் பட்டப்படிப்பு முடித்து தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அசோசியேட் டைரக்டராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் டிசம்பர் 1ஆம் தேதியன்று வீட்டில் தனியாக இருந்த ஸ்ரீதரன் கதவை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டார். வெளியே சென்றிருந்த லெனின் மற்றும் லதா இருவரும் வீடு திரும்பிய போது கதவு திறக்காமல் இருந்தது. இதைத் தொடர்ந்து கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது ஸ்ரீதரன் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சம்பவம் குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த புளியந்தோப்பு போலீசார் ஸ்ரீதரனின் உடலை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வீட்டில் இருந்த ஸ்ரீதரன் கைப்பட எழுதிய டைரி ஒன்று காவல்துறையினரிடம் சிக்கியது. அதில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அசோசியேட் டைரக்டராக வேலை பார்த்து வந்த நிலையில் இந்த துறையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என எழுதப்பட்டிருந்தது. மேலும் தனது இறப்புக்கு யாரும் காரணம் இல்லை என்றும் கடிதத்தில் எழுதியிருந்தார். ஸ்ரீதரனுக்கு திருமணவரன் அமையாமல் இழுத்தடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பிடித்தமான துறையில் முன்னேறாததாலும் பிறருக்கு பாரமாக இருப்பதாகவும் எண்ணி விபரீத முடிவெடுத்ததாக கடிதத்தில் எழுதியிருந்தார். சம்பவம் குறித்து வழக்குப்பதிவு செய்த போலீசார் இளைஞரின் மரணத்திற்கு வேறு காரணங்கள் உள்ளதா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.